Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் காரசாரமான ராஜஸ்தான் பூண்டு சட்னி தாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கு சாப்பிட அவ்வளவு சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. இந்த சட்னி செய்ய முதல்ல ஒரு உரல்ல 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் பூண்டா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஒரு பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட், ஒரு 5 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கலந்து வச்ச பூண்டு மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரப்போ 1/2 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். லெமனை பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெந்தய இலையை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாத்துக்குமான சைட் டிஷ் ராஜஸ்தான் பூண்டு சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.